அது எப்படி மெயின்ஸ் எழுதணும், என்ன பண்ணணும், ஓகேவா, என்ன செய்யணும்னு கேளுங்க. நான் என்ன டைம் இல்லாதனால டேரெக்டாக நான் சாப்பிட்டே பண்ணுவேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ராஜராஜன் வந்து என்னுடைய உடன்பிறவா சகோதரன் தான் சொல்லுவோம். அவரோட ரொம்ப க்ளோஸ். நிறைய டைம் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க, கண்டிப்பாக கிளாஸ்க்கு வாங்க சொல்லுறது. ஃபஸ்ட்டு டைமில் அகைன் நான் ஒர்க் பண்ணுறது சென்னை. ஸோ மதுரைக்கு வரும்போது வீக்லி இதில் 1 or 2 days வருவோம். கிளாஸஸ் ஆகும், பிஸி ஷெடியூல். ஸோ வர முடியல. இப்படியும் கண்டிப்பாக வந்தே ஆகணும். அதுக்கு முக்கிய காரணம் லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீர்த்தனா மணின்னு சொல்லி 22 yearsல டெக்னிக்கல் ட்ராயிருக்காங்க. என்னோட சிஸ்டர் தான் அது. ஸோ காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்க போகும்போது டைரெக்டாக கொண்டு வந்து அண்ணன் தான் விட்டேன் ஃபஸ்ட்டு. ப்ரீவியஸ் தங்கராமன் ஒரு டிஎஸ்பி செலக்ஷன் ஆனாரு. ஸோ நானும் ஒரே ட்ரைனிங் பண்ணிட்டேன். அப்போ தான் அண்ணனை பற்றி நிறைய டீட்டெயில், அப்போ தான் அண்ணனோட க்ளோஸ் கான்டாக்ட் இருந்தாச்சு. அதுலேருந்து அண்ணனை தான் கூப்பிடுவேன். தங்கச்சியை கிளாஸ் வைக்கிறதும் சரி, தங்கச்சி இங்கே படிக்கும்போதும் சரி, நிறைய டைம் நம்ம அந்த இதுக்கு வந்திருக்கேன். நான் டெஸ்ட்டு சார் வைக்கிற டெஸ்ட்டாக இருக்கட்டும், மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கட்டும், எப்படி ஜாயின் பண்ணதுலேருந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 ரவுண்டுக்குமே கூடவே இருந்து, யாருமே வந்து ஃபேக்கல்ட்டி வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் இங்கே எழுதுவோம், குரூப் 1 மெயின்ஸ் வந்து சென்னையில் எழுதுவோம். ஒவ்வொரு மெயின்ஸுக்கும் அந்தந்த சென்டருக்கே வந்துடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வரதா இருக்கட்டும், சென்னையிலேயே அங்கேயே தங்க வச்சு அண்ணனுடைய மெயின்ஸ் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி, அகைன் இன்டர்வியூ வரும்போது சரி கூடவே வந்து, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர கூடவே இருந்து, வீட்டில் வந்து நம்மளை விடுற வரைக்கும் இருக்கணும். ஜாயின் பண்ணதுலேருந்து போஸ்டிங் வாங்குற வரைக்கும் அண்ணன் கூடவே இருந்து அவ்வளோ பண்ணாரு. ஸோ தேங்க்யூ அண்ணா. உங்களுடைய இது செகண்ட் நம்ம மதுரை வேறு. ஸோ நான் படித்தது எல்லாமே கார்பரேஷனில் தான். 2010 லாஸ்ட் செப்டம்பரில் ஒரு விஏஓ நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு விஏஓ வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு ஏஜ் தான் ஃபஸ்ட்டு நான் உள்ளே வரேன். 2009 ஒரு விஏஓ போட்டாங்க. ஸ்டார்டிங் ஏப்ரலில் ஒரு விஏஓ போஸ்டிங் போட்டாங்க. அப்போ 21 ஏஜ், விஏஓக்கு வந்து 21 ஏஜ்னால நான் குவாலிஃபிகேஷனால 2010 ஒரு விஏஓ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லி தான் படிக்க வந்தேன். முதல்ல கார்பரேஷனுக்குள்ளே படிக்க வந்திருக்கோம். கார்பரேஷன் சைக்கிள் ஸ்டாண்ட் தெரியும் உங்களுக்கு. இந்த சைக்கிள் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம். பெரிய பெரிய வீட்டராக இருப்பான், பயங்கரமாக புக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கூட உட்காந்து ஃபஸ்ட் படிக்கணும். என்னமே தெரியாது, எதுவுமே தெரியாது, என்ன படிக்கணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அப்போ அந்த எக்ஸிபிஷன், இதே சேம் டைம் எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. புக் ஃபேர் நடந்துட்டு இருக்கும்போது சக்தி ஐஏஎஸ், சக்தி புக்கு இருக்கும் கூட, அவங்க கைடு, சக்தி கைடு, குரூப் 4 கைடுன்னு ஒரு விஏஓ குரூப் 4 கைடுன்னு ஒரு புக்கு. அந்த புக்கை வாங்கி ஓல்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓல்டு கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து, அப்போ தான் எனக்கு தெரியுது தமிழில் 100 கொஸ்டின் படிக்கணும், ஜிகே 100 அப்படின்னு தெரியுது. ஸோ என்னென்ன சாப்டரில் எவ்வளோ கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இயராக ஃபஸ்ட்டு 1 வீக் ஒன்லி கொஸ்டின் மட்டும் தான் பார்த்தேன். எதையுமே பார்க்கல, ஒன்லி கொஸ்டின், ஓல்டு கொஸ்டின் மட்டும் எடுத்து தமிழில் 100 கொஸ்டின் என்னென்ன சாப்டர் இருந்து அதை நம்ம டிவைட் பண்ணணும். ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு சாப்டர் வந்து கேட்டிருப்பாங்க. அதை டிவைட் பண்ணிவிட்டு அகைன் மெயின் இது ஜிகே டிவைட் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொன்றும் மேத்ஸில் எவ்வளவு, ஃபிசிக்ஸில் எவ்வளவு, கெமிஸ்ட்ரியில் எவ்வளவு, பயாலஜி எவ்வளவு, சுவாலஜி எவ்வளவு, அகைன் நம்ம எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த கொஸ்டின்லாம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எவ்வளோன்னு டிவைட் பண்ணி பார்க்குறேன். டிவைட் பண்ணி நம்ம மார்க் போட்டுகிட்டே இருக்கேன். இவ்வளோ கொஸ்டின் வந்திருக்குன்னு சொல்லி லாஸ்ட்டு ஃபைனல் திருப்பி பார்க்கும்போது தெரியுது நம்ம இவ்வளோ தூரம் பண்ண எக்ஸசைஸ் அவன் பண்ணி வச்சிருக்கான். ஆல்ரெடி லாஸ்ட் பேஜில் போட்டு வச்சிருக்கான், என்னென்ன சாப்டரில் எந்தெந்த இயர் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ தான் என்ன தெரியும். ஸோ அதுக்கு ஒரு லேர்னிங் தான். அப்புறம் தான் சரி குரூப் 4 படிக்கணும்னு சொல்லி டெக்ஸ்ட் புக் வாங்குறோம். ஃபஸ்ட் டெக்ஸ்ட் புக் தான் வாங்கணும்னு சொன்னாங்க. டெக்ஸ்ட் புக் வாங்கியாச்சு. ஒரு கோச்சிங் கிளாஸ், இங்கே ஒரு கோச்சிங் கிளாஸ் சேர்ந்தாச்சு. யார் கூடயும் பேச மாட்டேன், கார்பரேஷன் வருவேன், படிப்பேன், வீட்டுக்கு போவேன், அவ்வளோதான் என்னோடய ப்ரோக்ராம் வந்து. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, சரி மேத்ஸ் நல்லா போடுற, எனக்கு மேத்ஸ் சொல்லிட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் வந்தாங்க. கார்பரேஷனில் கூட்டம் அதிகமாகிடுச்சு, சம்மர் டைம் படிக்கவும் முடியலை. அகைன் காந்தி மியூசியத்துக்கு ஷிஃப்ட் பண்ணோம். காந்தி மியூசியம் போய் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸு. ஸோ மார்னிங் ஃபுல்லாக டெஸ்ட்டு போடுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும். 3 minutesல டெக்ஸ்ட் புக் முடிச்சாச்சு. நோட்டிஃபிகேஷன் வரல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி தெரியல. அந்த டைமில் தான் ஒரு குரூப் 1 மெயின்ஸ் இருக்காங்க. மெயின்ஸ் எழுதிட்டு வந்து அந்த கார்பரேஷனில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து மெயின்ஸ் எழுதி முடிச்சுக்கணும்னா அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுப்பாங்க. அப்படி என்ன கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னு சொல்லி, ஏன்னா நமக்கு குரூப் 1 ஐடியாவே கிடையாது. நம்ம டார்கெட்டு விஏஓ தான்.
விஓ வாங்கணும், ஊரில் போய் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது என் தாட்டு. குரூப் 1 மெயின் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் வாங்கி பார்த்தேன். நம்ம 12th எக்ஸாம் எப்படி எழுதிருக்கோமோ அதே கொஸ்டின் தான். சயின்ஸ் டெக் பார்த்தீங்கன்னா நம்ம 12th எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. அப்போ தமிழ் இருந்துச்சு. 2010 வந்து தமிழ் லிட்ரேச்சர் இருந்துச்சு, தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் கல்ச்சர் இருந்துச்சு. அதில் வந்து தமிழ் லிட்ரேச்சர்லேருந்து கொஸ்டின்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சாய்ஸஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ் நம்ம குரூப் 4 சாய்ஸஸ் கிடையாது. 200 கொஸ்டின் 200 கொஸ்டின் பண்ணணும். இங்கே சாய்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. குரூப் 4 கம்பேர் பண்ணால் குரூப் 1 ஈஸியாக தெரியுது. இதில் சாய்ஸுக்கு பேப்பரும் கொடுத்துட்றாங்க, நம்ம இஷ்டத்துக்கு எழுதலாம். ஆனால் குரூப் 4 அப்படி கிடையாது. இருக்கிறது சிஸ்டம். நீங்கள் கரெக்டாக ஷேர் பண்ணால் மார்க்கு. காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 15 லட்சம் பேர் வர்றான். குரூப் 1 பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் காம்படிஷனுக்குள்ளே வர்றான். ஸோ இதுக்கு இதை விட பெட்டர் அப்படின்னு சொல்லி டிகிரிக்கு அப்ளிகேஷன் போட்டேன். அதுக்கு டிகிரி வேணும். நான் படிச்சது டீச்சர் ட்ரைனிங், டிகிரியே கிடையாது. ஸோ முதல்ல டிகிரி அப்போ தான் நான் அப்ளை பண்ணுறேன். குரூப் 1 பார்த்துட்டு தான் டிகிரியே அப்ளை பண்ணுறேன். சரி 3 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நம்ம குரூப் 1 எழுதலாம். விஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். 2010 ஆயிடுச்சு, விஓ நோட்டிஃபிகேஷன் பண்ணலை. திருப்பி அப்போ தான் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வருது. நான் எழுதவே மாட்டேங்க. நான் என் டார்கெட் அது போலீஸ் வேலை எனக்கு வேண்டாம், பிடிக்காது எனக்கு. வீட்டில் கம்பல் பண்ணி எழுத சொன்னாங்க. அதுவும் கிளியர் ஆயிடுச்சு. ஏப்ரல் மந்த்து ட்ரைனிங். அப்போ விஓ எக்ஸாமில் போலீஸில் 80 கொஸ்டின்ஸ் எழுதணும், 80 கொஸ்டின். நான் டிக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டேன். கொஸ்டின் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து ஒரே ஒரு ஃபீல் இப்பயும் சொல்கிறேன், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின்ல அப்போ ஒரு 2 கொஸ்டின் தான் மிஸ்டேக். 80க்கு 78 அடிச்சிட்டோம். ஒரே ஒரு கொஸ்டின்ல 8/3 போடுறதுக்கு 3/8 போட்டேன். ஆன்சர் வந்து 8/3 ஆர் 3/8 கொடுத்துருக்கான் சாய்ஸஸ்ல. 3/8 பதிலாக 8/3 ஆன்சர் ஷேர் பண்ணிட்டு வந்தேன். அந்த தாக்க ஒரு 1 மந்த் இருக்கும். ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் கட் ஆஃப் என்னது 35 40 தான் கட் ஆஃப் வச்சிருந்தாங்க. நம்ம அடிச்சது 78. ஆனால் அந்த 2 கொஸ்டின் நம்ம தப்பா பண்ணிட்டோம்னு ஒரு ஃபீல் கில்ட்டி இருக்குல்ல, அந்த கில்ட்டி தான் தூண்டிட்டு இருக்கு. ஸோ 2 கொஸ்டின் தப்பா பண்ணிட்டோம். எப்பவுமே சொல்ற ஒன்று தான், நீங்க எவ்வளவு கொஸ்டின் மைனஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த மைனஸ் நினைச்சு தான் ஃபீல் பண்ண தவிர நீங்க எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கீங்களோ அதை நினைச்சு பார்க்கவே கூடாது. கொஸ்டின் கரெக்ட் அதை விட்டுருங்க. எவ்வளவு மிஸ்டேக் அந்த மிஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணணும். எந்த சாப்டர்ல நம்ம லூஸா இருக்குமோ அந்த சாப்டர் நல்லா படிக்கணும். அந்த மாதிரி தான் படிக்க ஆரம்பிச்சேன். அகைன் போலீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. 7 மந்த்து கூட கிடையாது. போஸ்டல் அசிஸ்டன்ட் ஒரு எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வச்சாங்க. அதுக்கு சும்மா தான் போயிருக்கிறோம். ஏன்னா நம்ம அதுக்கு கோஆர்டினேஷன் ஸ்ட்ராங். நீங்கள் சப்ஜெக்ட் மேத்ஸ் சயின்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இனி எக்ஸாம் எழுதலாம். போஸ்டல் கிளியர் பண்ணியிருக்கோம், ரயில்வே கிளியர் பண்ணியிருக்கேன், ஆர்ஆர்பி கிளியர் பண்ணியாச்சு, எஸ்எஸ்சி கிளியர் பண்ணியிருக்கேன் நான். பட் அதெல்லாம் ஜாயின் பண்ணல. அது ஜஸ்ட் மேத்ஸ் ரீசனிங் ஆப்டிடியூட் போட்டால் பாஸ். மேத்ஸ் நல்லா போடும்போது எல்லா சப்ஜெக்ட் எல்லா பேப்பரும் நீ என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க, மேத்ஸ் சயின்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எனி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ரிமைனிங் பாலிட்டிக் ஹிஸ்ட்ரி கரெக்டாக பேஸ் தான் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் குரூப் 1 டிகிரி வந்தாச்சு. இப்போ வருது குரூப் 1 வந்துருச்சு 2013. 2010 பார்த்தா 13 டிகிரி முடிச்சோம், நேரடியாக குரூப் 1 வந்தாச்சு. இப்போ சிலபஸ் நான் பார்த்தேன். டுடே குரூப் 2 சிலபஸ் நான் இப்போ தான் வரும்போது தான் பார்த்தேன். அப்போ நான் என்ன சிலபஸ் படிச்சனோ அதே சிலபஸ் தான் இப்போ இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பரில் சயின்ஸ் அண்ட் டெக் இருந்துச்சு, அதே சயின்ஸ் அண்ட் டெக் தான் இங்கே. செகண்ட் பேப்பரில் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், இங்கேயும் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சாப்டர் வச்சுட்டாங்க. தேர்ட் பேப்பரில் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், அதே சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் தான் இங்கே ஒரு சாப்டர் வச்சுட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டேட் நேஷனல் 5 சாப்டரும். சார் இவ்வளவு சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு குரூப் 1 ஃபர்ஸ்ட் குரூப் ஃபெயில் தான். ஏன் ஃபெயில் ஆன ரீசன் மட்டும் சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் குரூப் 1 ஃபர்ஸ்ட் பேப்பர் மேத்ஸ் சயின்ஸ் சூப்பராக பண்ணியாச்சு. செகண்ட் பேப்பர் பாலிட்டி ஸ்டேட் அட்மின் ஜியோகிராஃபி சூப்பராக பண்ணியாச்சு. தேர்ட் பேப்பர் தான் ரொம்ப ரொம்ப ஈஸின்னு நம்ம எல்லாத்துக்குமே சாப்பிடுவோம். மேத்ஸ் இல்லை, பாலிட்டி இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ், சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், எக்கனாமிக்ஸ் தான். இதில் என்ன படிக்க வேண்டியது இருக்கு? சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் என்ன படிக்க வேண்டியது சொல்லுங்க? கதை தானே. பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இப்படி கதை தானே. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கோமே டெய்லி, அது ஈஸி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த டெஸ்ட் சீரீஸ் மட்டும் நான் எழுதுறேன். சென்னையில் கோச்சிங் சென்டர் படிச்சுட்டு இருக்கும்போது தேர்ட் பேப்பரோட டெஸ்ட் சீரீஸ் மட்டும் நான் எழுதாம விட்டுட்டு முதல் 2 பேப்பரோட டெஸ்ட் சீரீஸ் மட்டும் நல்லா எழுதிட்டு எக்ஸாம் வந்துருச்சு, எழுதியாச்சு. சொன்னா இதாக இருக்கும்
ஃபஸ்ட்டு 2 பேப்பருடைய மொபைலில் மார்க்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் போடும்போதே போட்டுருவாங்க. ஃபஸ்ட் பேப்பரில் எவ்வளோ மார்க்கு, செகண்ட் பேப்பரில் எவ்வளோ மார்க்கு, தேர்ட் பேப்பரில் எவ்வளோ மார்க்கு, ஃபைனல் ரிசல்ட் போட்ட உடனே உங்களுக்கு வந்துடும். இன்டர்வியூ முடிச்சு ஃபைனல் ரிசல்ட் போடும்போது நம்ம எவ்வளோ பேப்பர் வைஸ் மார்க் எடுத்துக்கோம் அப்படின்னு போடும்போது, ஸோ தேர்ட் பேப்பரில் பார்க்கும்போது அவ்வளோ லாஸ் 110 தான் எனக்கு மார்க் வந்துருக்கு. செகண்ட் பேப்பரில் 189, தேர்ட் பேப்பரில் 135, ஃபஸ்ட் பேப்பரில் 135. அதே ஃப்ரெண்ட்ஸ் ஃபெயில் ஆனவங்க கூட தேர்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 180 ஏன் எடுத்துருக்கான்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நம்ம டெஸ்ட் எழுதலை. நீங்கள் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் எழுதுனீங்கன்னா நமக்கு ஃபெயிலியர் தான் கண்டிப்பாக வரும். அகைன் அடுத்த குரூப் ஒன்று உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லி அகைன் அடுத்த குரூப் ஒன்று. இப்போ நம்ம விட்டுருந்தீங்க தேர்ட் பேப்பரில் விட்டோம், திருப்பி தேர்ட் பேப்பர் நிறையா படிங்க அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்ஸை படித்தது இல்லை. நான் 11th 12th ஃபுல்லாக எக்கனாமிக்ஸை முதல்ல படி. 11th 12th எக்கனாமிக்ஸ் படித்து முடிச்சாச்சு. செகண்ட் டிகிரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி தான் நமக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி எப்பவுமே. மதுரை நம்ம உங்களுக்கு ஒன்று சாய்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க, மெயின் எக்ஸாமினேஷன் யாரை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுறது எழுதுறோம் சொல்லுங்கள். எக்ஸாம் வேல்யூ பண்ணுறாங்களோ அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் எழுதுறோம். ஸோ கொஸ்டின் செட்டர் யார் ஃபஸ்ட்டு, அப்போ தான் முதல்ல பார்ப்போம். நீங்கள் எழுதுகிற மெயின்ஸோட கொஸ்டின் செட்டர் யார்? கொஸ்டின் செட்டர் வந்து நீங்கள் காமனாக இவர் கோச்சிங் சென்டர் வச்சுருக்காரு, இல்லை இவர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் சயின்ஸ் அண்ட் டெக்கில் எக்ஸ்பர்ட்டு, இவர் எக்கனாமிக்ஸில் எக்ஸ்பர்ட்டு, அவரை கூப்பிட்டு வந்து எக்ஸாம் கொஸ்டின் செட் பண்ண முடியாது. நீங்கள் கொஸ்டின் செட் பண்ணணும்னா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஹச்ஓடி இல்லாட்டா அசோசியேட் ப்ரொஃபஸர், இந்த 2 கேட்டகரி மட்டும் தான் கூப்பிடுவாங்க. அப்போ தான் எனக்கு தெரியுது கொஸ்டின் செட் பண்ணுறது யார்? யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்டாஃப் வர்றாங்க, அவங்க தான் கொஸ்டின் செட் பண்ணுறாங்க. திருத்துறது யார்? அதே டீம் தான், வேறு டீம். கொஸ்டின் செட் பண்ணுறது ஒரு டீம், இவால்வேட் பண்ணுறது வேறு டீம். பட் அவங்க எங்கேருந்து வர்றாங்க? யூனிவர்சிட்டியிலேருந்து வர்றாங்க. சென்னை யூனிவர்சிட்டி, மோகன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டி, காமராஜ் யூனிவர்சிட்டி, இந்த 3 யூனிவர்சிட்டி தான் மெயின் யூனிவர்சிட்டி. பாரதியார் புக் படிப்போம், டெக்ஸ்ட் புக் படிப்போம். இது 2 தாண்டி எங்கே இருக்குது சிலபஸ்? ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த புக் படிப்பேன்? ஒன்று டெக்ஸ்ட் புக் படிப்பீங்க, செகண்ட் டெக்ஸ்ட் 2 டெக்ஸ்ட் தானே தாண்டி நீங்கள் எங்கே படிப்பீங்க? இங்கே கிடையாது. பட் நான் ஃபெயில் நான் எக்ஸாம் போட கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்குறேன், இது 2லேயுமே கிடையாது. ஒரு கொஸ்டின் பப்ளிக் சர்வீசஸ் வெர்சஸ் ஸ்பெஷல் சர்வீசஸ் எக்ஸ்பிளைன் 50 மார்க் கொஸ்டின். பப்ளிக் சர்வீஸ்னா என்ன, ஸ்பெஷல் சர்வீஸ்னா என்ன, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு. இது உடனே அந்த கொஸ்டின் தேட ஆரம்பிச்சேன். ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு புக் இருக்குல்ல, புக்கில் இருந்தால் கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ அதோட புக்கு எதுன்னு முதல்ல தேடணும். அப்போ தேடி பார்க்கும்போது கிடைச்சது நம்ம மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சப்ஜெக்ட், ஒரு செமஸ்டரில் ஒரு பேப்பர். அந்த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் புக்கு வந்து 10 பாடம், 10 பாடம் வந்து ஒரு புக்கு, 30 கொஸ்டின். இதுதான் அவங்களுக்கு ஒரு செமஸ்டர். அந்த செமஸ்டர்ல இருந்து தான் 50 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம தான் தெரியுது, எடுத்து பார்க்குறோம், ஒவ்வொரு கொஸ்டினும் வருது. கொஸ்டின் எங்கேருந்து இருக்கான், அவன் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கான்னு எங்களுக்கு அப்போ தான் தெரியுது. உடனே அதை ஃபுல்லாக படி. எக்கனாமிக்கில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான், உமன் என்டர்பிரனர் பற்றி ஒரு ஆர்டிகல் எழுதுனது 15 மார்க்ஸ். எப்படி நம்மளுடைய நேஷனல் எக்கனாமியில் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த கொஸ்டினோட ஒரு லைன், ஒரு சின்ன வேர்டு கூட மாற்றல. அங்கே எக்கனாமிக்ஸில் பிஏ எக்கனாமிக்ஸில் உள்ள ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். ஸோ நம்ம எவ்வளோ நம்ம புக்ஸ் படிச்சுட்டு டெக்ஸ்ட் புக் கண்டிப்பாக படிக்கணும். செகண்டு அதோட ஸ்பெஷலிஸ்ட் புக், சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கு ஒன்லி டெக்ஸ்ட். இந்த 4 சாப்டரில் எது இம்பார்ட்டன்ட்? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது சொல்லுவோம்? எதை படிப்பீங்க? சுவாலஜி. என்னோட சாய்ஸ் கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரி எத்தனை சப்ஜெக்ட் இருக்க மாட்டோம்? நீங்கள் எடுத்து பாருங்கள், சிலபஸ் இருக்குங்க, சிலபஸ் பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் பாருங்க, மோர் தென் 30 டாபிக்ஸ் இருக்கு. நீங்கள் 30 டாபிக் 30 சப்ஜெக்ட் படித்தா தான் உங்களுக்கு பயாலஜி நீங்கள் படிக்க முடியும். கெமிஸ்ட்ரி பாருங்க, சின்னதான், ஆசிட் பேஸ் சால்ட், இது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு பாடம் படிக்கணும். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், ஆக்சிஜன் நேச்சுரல் ரியாக்டன்ஸ், கார்பன் நைட்ரஜன் காம்பவுண்ட், ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட் இன்செக்டிசைட், இது ஒரு 9th புக்கில் ஒரு பாடம். பெஸ்டிசைட் இன்செக்டிசைடு இப்படின்னு ஒரு பாடம். 12th புக்கில் இந்த 4 பாடத்துல இருந்து கம்பல்சரி 15 மார்க்ஸ் கம்பல்சரி கேட்பான். ஃபிசிக்ஸில் 15 மார்க் கேட்க முடியாது. பிக் கொஸ்டின்ஸ் 15 மார்க் வந்து ஃபிசிக்ஸில் அவன் டேரெக்டாக கேட்க முடியாது. நம்ம இதை பற்றி படிக்க முடியுமா டேரெக்டாக? நீங்கள்
மேக்னெட்டிக் பற்றி கேட்க போகிறானா இல்லை இது பற்றி கேட்க போகிறான், எதுவுமே கேட்க மாட்டான். பட் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி கேட்பான். நீங்கள் படிக்கும் போது ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியை முடியுங்க. இந்த 4 டாபிக் மட்டும் படிங்க. அது எந்த டாபிக் இருக்காதீங்க. சிலபஸில் உள்ள 4 டாபிக் 9th 10th 11th 12th இந்த 4 டெக்ஸ்ட் புக்கில் உள்ள இந்த 4 டாபிக் படிப்பீங்க. செகண்ட் ஜுவாலஜி. ஜுவாலஜியில் இது ஃபஸ்ட்டு டைரெக்டாக போயிட வேண்டியதுதான் ரெஸ்பிரேஷன், அந்த பிளட் சர்க்குலேஷன், இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 6 மார்க்கில் வரும், இல்லை 12 மார்க்கில் வரும், 15 மார்க்கில் வரும். எண்டோக்ரைன் சிஸ்டம்லேருந்து எந்த மொழியும் நீங்கள் பாருங்க, இந்த 3 டாபிக் இல்லாமல் எந்த இதுவுமே இருக்காது. எண்டோக்ரைன் சிஸ்டம் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பான். அகைன் பயோடைவர்சிட்டி, முக்கியமான பாடம் பார்த்தா பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட். இந்த டாபிக்ல இருந்து இப்போ இன்னைக்கு ஜூன் 5 அந்த டே தான் என்விரான்மெண்டல் டே. அவன் அதிகமான கொஸ்டின் என்விரான்மெண்டல் கண்டிப்பாக கேட்பான். ஸோ பயோடைவர்சிட்டி இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதா இருக்கட்டும். டிசீசஸ்னு நமக்கு 12th ஒரு பாடம் இருக்கும். கம்யூனிகபிள் டிசீசஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லி 15 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி கேட்பான். இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக் ஃபஸ்ட்டு படிக்கும். உங்களுக்கு இந்த 5 சாப்டர்ல மார்க் அதிகமாக வேணும்னா சயின்ஸ் அண்ட் டெக் அதிகமாக நீங்கள் எழுதுங்க. சாய்ஸை நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்கில் விட்டுட்டு சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் நீங்கள் அதிகமாக எழுதும்போது கண்டிப்பாக மார்க் கம்மியாகும். சயின்ஸ் அண்ட் டெக்கில் நீங்கள் எழுத ஆன்சர் தான் ஆன்சர், அது அப்படியே ஃபுல் மார்க் நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபுல் மார்க் அப்படியே போடும். நீங்கள் சயின்ஸ் அண்ட் ஒமிட் பண்ணிவிட்டு நான் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கிறேன், சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் பார்த்துக்கிறேன், இல்லை நான் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்துக்கிறேன், சயின்ஸ் அண்ட் டெக் எனக்கு வேண்டாம், இதை ஒமிட் பண்ணிடலாம்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம ஸ்கோர் பண்ண முடியாது. நேற்று தான் பார்த்தேன் எவ்வளோ போஸ்ட் வரும், 5500 போஸ்ட் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு கால் ஃபார் 1 week ரிட்டன் தானே. ஸோ 60,000 பேர் கூப்பிட்டுருப்பான். இந்த 60,000 பேருக்கு எக்ஸாம் எழுத எவ்வளோ வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஹாலுக்கு 10 பேர் எழுதுவான். மெயின் எக்ஸாம் நீங்கள் எழுதும் போது ஒரு ஹாலுக்கு வந்து 10 or 12, சம் பெரிய ஹாலாக இருந்தால் 20 இது எழுதுவாங்க. எவ்வளோ பேர் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 60,000 பேர் எக்ஸாம் எழுத எவ்வளோ வருவாங்க? 50% அப்படி தான் வருவான். 50% வரைய மாட்டான். ஏன்னா இந்த பிலிம்ஸோட கொஸ்டின் பார்க்கும்போது குரூப் 4 யார் நல்லா படிக்கிறானோ அவன் தான் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணுவான். அவன் செகண்ட் ரவுண்ட் படிக்கிறதுக்கு வரமாட்டான். அவனுக்கு இது அப்ஜெக்டிவ் படிச்சு மட்டும்தான் படிச்சு பழக்கமே தவிர ரிட்டன் எழுத பயப்படுவான். ரிட்டன் ஏதோ கஷ்டமான ஒரு விஷயம். என்னையை பொறுத்தவரை அந்த குரூப் 4 நான் பிஏ சொல்லல ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம் இன்னைக்கு எழுதவே இல்லை. குரூப் 4 நான் எழுதவே இல்லை. கடைசி வரைக்கும் அது கஷ்டமான ஒரு பேப்பர் இது. குரூப் நீங்கள் அவ்வளோ காம்படிஷன் பண்ணணும். குரூப் 2 பாருங்க ரொம்ப சிம்பிள். நம்மகிட்ட உங்களுக்கு 60,000 பேர்ல 10 பேர் வரமாட்டான். ரிமைனிங் 30,000 பேர் இருக்கான். இந்த 30,000 பேர்ல பல பேர் ஆராய்ச்சி வருவான். இந்த கட்டாமுக்கு வருமா வராதா ஒரு பட்டிமன்றமே போடுவான். இதை ஒரு 100 பேர்த்துல போய் கேட்பான், நான் வந்து 170 பண்ணியிருக்கேன், எனக்கு வருமா வராதா. அவன் இந்த என்னை பொறுத்தவரை இந்த 170 எடுத்துட்டேன் 180 எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றேன் கண்டிப்பாக கீ செக் பண்ணி மாட்டான். அவன் டிக் பண்ணுறதுலாம் ரைட்டுன்னு நினச்சிக்கிட்டு நான் 180 அடிச்சிட்டேன் எனக்கு வந்துருமா வராதா. அவன் படிக்க மாட்டான், அடுத்த படிக்க விட மாட்டான். 140 மோர் தென் 140 எடுத்துட்டீங்கன்னா ஜென்ரல் கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். சம்போட்டா இருக்கு 130+ கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இதை படிச்சுட்டீங்கனாலே இந்த 3 டாபிக் படிச்சிட்டீங்கனாலே குரூப் 1 ரொம்ப ஈஸி. குரூப் 1 வர எல்லாமே சேர்த்து தான் தானே. என்ன எக்ஸ்ட்ரா இருக்கும் போது பாலிட்டி எக்ஸ்ட்ரா படிக்க போறீங்க, ஹிஸ்ட்ரி படித்தா உங்களுக்கு புதுசு, அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க. மற்ற எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 30,000 பேர்த்துல ஒரு 10,000 பேர் வர மாட்டாங்க. ரிமைனிங் 20,000 பேர். இந்த 20,000 பேருக்கு தான் நம்ம 5,000 இருக்க போகிறோம். ஸோ இந்த 20,000 எவ்வளோ பேர் 5,000 4:2 4 பேர் எழுதாங்கன்னா 4 பேர்ல இருந்து ஒரு பேர் கண்டிப்பாக பேர் கிடைக்குங்க. நான் சொல்றேன், நீங்க மட்டும் எப்படி எழுதுறது, மெயின் எக்ஸாம் நம்ம எப்படி எழுதணும், இவாலுவேட் பண்றவங்க என்ன பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கீ பாயிண்ட்ஸ் அவன் ஃபர்ஸ்ட் செக் பண்றது டிஸ்கிரிப்டிவ்னா அதுக்காண்டி கலரவே எழுதக்கூடாது. அவங்களுக்கு ஆன்சர் கீ இவாலுவேட் பண்ணும்போது கீ மட்டும் தான் கொடுப்பாங்க. 15 மார்க்ஸ்னா ஒரு 15 கீ இருக்கும். 15.1 to 15 போட்டு ஒரு 15 கீ இருக்கும். அந்த 15 கீழே நீங்கள் எத்தனை கீ எழுதிருக்கீங்களோ, எத்தனை பாயிண்ட் நீங்கள் எழுதிருக்கீங்களோ அதுக்கு அவங்க மார்க் போடுவாங்க. 12 மார்க் 12 கீ இருக்கும். 12 பாயிண்ட் இருக்கும். அந்த 12 பாயிண்ட்ல நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க அதுக்கு மார்க். 6 மார்க் 6 பாயிண்ட் கொடுத்துப்பான். 6க்கு நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் எழுதுறீங்க அதுக்கு 6 பாயிண்ட்னா ஒரு 12 லைன் இருக்கும்.
ஒரு 12 மார்க்ஸ்னா அந்த 12 லைன்ஸ்க்குள்ள அந்த சொல்ல வந்து 6 பாயிண்ட் இருக்கும். நம்ம ஒரு 6 பாயிண்ட்ஸ் நிறைய எழுதுவோம். அதுல அவன் எதிர்பார்க்கறது அந்த 6 பாயிண்ட் இருக்கா, அதுக்கு தான் மார்க். கீ பாயிண்ட் தாங்க மார்க். செகண்ட், பிரசன்டேஷன். நீங்க எப்படி பிரசன்டேஷன் பண்றீங்க? எல்லாரும் 1 2 3 1 2 3 1 2 3 போட்டு எழுதுறது ஒரு மெத்தட். சம் பீப்புள் சார்ட் மெத்தட் போடுவாங்க. இந்த பை சார்ட், ட்ரீ சார்ட்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்க பிக் கொஸ்டின் யூஸ் பண்ணும்போது சார்ட் மெத்தட்ல போகும். என்ன உங்களுக்கு 1 2 3 போடுற அதையே ஒரு சார்ட்டா போடும். பை சார்ட் ரவுண்ட் சென்டர்ல ஒரு ரவுண்ட் போட்டு சுத்தி 10 பாயிண்ட் வருதா, சுத்தி போட்டு சுத்தி ரவுண்டா 10 போட்டு அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு நீங்க ஃபுல் பண்ணீங்க. டைம் நமக்கு சேவ் ஆகும். ஒரு பக்கத்துல ஒரு சார்ட்லயே போட்டு முடிச்சிட்டோம். ஏன்னா எழுதுறவங்க எல்லாருமே பாயிண்ட் போட்டு எழுதணும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோக்கு உங்களுக்கு 15 மார்க் கொஸ்டின்ல சார்ட் மூலியமா சார்ட் போடு. சார்ட் போட்டு எழுதுனா திருத்துறவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியேட் தெரியும். பரவாயில்ல, இந்த பையன் ஒரு சார்ட் மெத்தட் எல்லாம் பண்ணியிருக்கான், மற்றவங்க எல்லாம் பாயிண்ட் போட்டிருக்காங்க, இவன் கொஞ்சம் சார்ட் போட்டு டிஃபரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் மெத்தட். தேர்டு, ஹேண்ட் ரைட்டிங். ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் எவ்வளோ பெருசாக எழுதுறீங்களோ அவ்வளோ பெட்டர். இங்கிலீஷ் தமிழ், தமிழ் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே எழுதணும். இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் அவங்களுக்கு புரியுற மாதிரி எழுதணும். டாக்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. நான் திருத்துறவங்களுக்கு புரியணும். திருத்துறவங்க எல்லாருமே 55+ தான். 55 வயசுக்கு வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கூப்பிட மாட்டாங்க. எல்லாம் அசோசியேட் ப்ரொபோசல் ஹெச்ஓடி தான் கூப்பிடுவாங்க. 55 வயசுக்கு மேலே உள்ள ஒரு திருத்துறவர் போது எப்படி இருக்கும்? ஸோ நம்ம பேஜை பார்த்தோன்னு புரியணும் அவருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே கம்பல்சரி நல்லா இருக்கணும். இது மூணுமே நீங்கள் வச்சுட்டு கம்ப்ளீட் நீங்கள் அந்த ஃபுல் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்? டெஸ்ட் தான். ப்ரிலிம்ஸ். இது ப்ரிலிம்ஸ் நீங்கள் அப்ஜெக்டிவ் படிக்கும்போது என்ன படிச்சிருப்பீங்க? 4 சாய்ஸ் கொடுப்பாங்க, புக்கு படிப்பீங்க. 4 சாய்ஸில் ஒரு சாய்ஸை ஷேர் பண்ணி கொடுத்துருவீங்க. அதுவே டைம் பார்க்கலன்னு பல பேர் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி. அப்போனா அந்த டைமிங்குள்ள நீங்கள் வைக்கணும். அப்போனா ப்ராக்டிஸ் கம்பல்சரி அடுத்த டெஸ்ட் எழுதிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க. எனி டெஸ்ட் படிக்கிறீங்க இல்லையோ உட்காந்து எழுதுங்க. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஆச்சு வரும். மார்க் என்ன வருதோ நமக்கு என்ன, ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வரும். நம்மளால கம்ப்ளீஷன் பண்ண முடியல இல்லையா? எனி டெஸ்ட் சீரீஸை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா டெஸ்ட் சீரீஸும் கம்பல்சரி எழுதுங்க. ஒரு 30 டெஸ்ட் எழுதும் போது தான் உங்களுக்கே தெரியும் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது, பாயிண்ட் போடுறோமா இல்லையா, கம்ப்ளீட் பண்ண முடியல இல்லையா சொல்லி. டெஸ்ட்டு தான் வேணும். மெயின்னா டெஸ்ட் சீரீஸ். நீங்கள் எவ்வளோக்கு டெஸ்ட் சீரீஸ் போட்டு எழுதணுமோ அவ்வளோ எழுதணும். 4th பாயிண்ட், எனக்கு ஒரு கொஸ்டின் சுத்தமாக தெரியலங்க, நான் விட்டுடலாமா? எல்லா சாய்ஸும் விட்டுட்டீங்க, அடுத்து எனக்கு சுத்தமாக தெரியல விட்டுடலாமா? கண்டிப்பாக தெரியக்கூடாது. நீங்கள் எங்கேயோ படிச்சிருப்பீங்க, எங்கேயோ கேட்டிருப்பீங்க, அது ஓரியன்டாக பாயிண்ட்ஸ் போட்டு அந்த பேஜை ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கோம். 3 pages 15 மார்க்கா 3 pages உங்களுக்கு தெரியலையா? சைடு ரேட்டிங் போடுங்க, பாயிண்ட்ஸை போடுங்க. சைடு ரேட்டிங் எவ்வளோ 15 மார்க் இருக்குது. கண்டிப்பாக இன்ட்ரோடக்ஷன் வேணும், கன்க்ளூஷன் வேணும், முன்னுரை முடிவுரை 15 மார்க் கண்டிப்பாக இருக்கும். உள்ள பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? சைடு ரேட்டிங் போடுங்க. சைடு ரேட்டிங் எதுக்கு உள்ளே எழுதுங்க, போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிட்டீங்கனாலே ஆவரேஜ் மார்க் கண்டிப்பாக நம்ம போடுவோம். ஸோ கம்ப்ளீஷன் முக்கியம். எந்த கொஸ்டினும் நம்ம விட்டுறக்கூடாது. சயின்ஸ் அண்ட் டெக்கில் நீங்கள் எந்த மாதிரி படிங்க? செகண்ட், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். லக்ஷ்மிகாந்த் ஒன்றே சோர்ஸ், லக்ஷ்மிகாந்த் டெக்ஸ்ட் புக்கு. இது முடிச்சது போக நான் சொன்ன அந்த காலேஜ் புக்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் புக்கு மட்டும் கொஞ்சம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகே. ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ்க்கும் காமன் சாப்டர் ஒரு சாப்டர் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். 3லையுமே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பாலிசி இந்த 2லேருந்து கம்பல்சரி ஒரு 15 மார்க்கு, ஒரு 10 மார்க்கு, 12 மார்க்கு, 6 மார்க் எல்லாத்துலேயுமே இந்த கொஸ்டின் எல்லாமே இருக்கவே இருக்காது. கவர்மெண்ட் பாலிசிஸ் மொத்தம் இந்த கவர்மெண்ட் ஆஃப்டர் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் லாஸ்ட் 8 இயர்ஸில் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன பாலிசிஸ் இருக்குது. இப்போ இந்த புதுசாக எஜுகேஷன் பாலிசி போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன பாலிசி போட்டு எஜுகேஷன் பாலிசி வேறு என்னென்ன ஹெல்த் பாலிசி என்ன பாலிசி போட்டிருக்காங்க. இ-கவர்னன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. இ-கவர்னன்ஸ் இந்த ஸ்டேட் தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் பாலிசின்னு ஒரு பாலிசி போட்டிருக்காங்க. என்விரான்மெண்டலுக்கு ஒரு பாலிசி போட்டிருக்காங்க. ஹெல்த்துக்கு ஒரு பாலிசி போட்டிருக்காங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா பாலிசி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு 4-5 பாலிசி இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு 7-8 பாலிசி இருக்கும். இந்த பாலிசி படிச்சுக்கிறோம். ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு 15-20 ஸ்கீம்ஸ் நியூ ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த நியூ ஸ்கீம்ஸ் ஹெல்த் ஸ்கீம்ஸ்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்பிள் பாவர்ட்டிக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் பாவர்ட்டிக்கு எல்லா ஸ்கீம்ஸும் இருக்குது.
என்னென்ன ஸ்கீம்ஸ் தான் இருக்கும் அந்த ஸ்கீம் ஜஸ்ட்டு ஸ்கீமு இயர் அது என்ன மெயின் தீம் என்ன அந்த தீம் மட்டும் போட்டு வரிசையாக வச்சுக்கணும். இந்த ஸ்கீம் இந்த இயர் அதோட தீம் என்ன அந்த தீமை வச்சு ஸ்கீம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹெல்த்து கோவிட் வந்துட்டு ஸோ கோவிட் ஓரிட்டா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 மார்க் கொஸ்டின் 12 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. கோவிட்டுக்கு என்னென்ன கொண்டு வந்துருக்காங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அது நம்ம லட்சுமிகாந்த் புக்கில் இருக்கும். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பற்றி என்னென்ன இது கவர்னர் பவர் என்ன பிரசிடென்ட்டோட ப்ரொஃபஸர் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்க வேண்டியதான். டெரரிசம் வந்து ஒரு அன்கவர்னபிள் வயலன்ஸ்னு ஒன்று சாப்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஹியூமன் ரைட்ஸு டெரரிசம் இதை மட்டும் அவங்க நல்லா பார்த்துக்கணும். ரைட் டு இன்ஃபர்மேஷன் கமிஷன் எஜுகேஷன் ரோல் ஆஃப் NGOs இன் சோசியல் வெல்ஃபேர் இந்த கொஸ்டின் அப்படியே ஒரு 15 மார்க் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் குரூப் 1 கொஸ்டின் செட்டர் பார்ப்பாங்க. நம்ம அந்த புக்கில் வந்து கொஸ்டின் இருக்க முடியலையா சிலபஸே கொஸ்டின் மாற்றிடுவாங்க. ரோல் ஆஃப் NGOs இன் சோசியல் வெல்ஃபேர் அப்படின்னு கேட்டுருவாங்க. இந்த கேட்ட கவர்மெண்ட் பாலிசி ஆன் ஹெல்த் அப்படின்னு இருப்பாரு. இது அப்படியே கேட்கணும். 15 மார்க் கொஸ்டினில் கவர்மெண்ட் பாலிசி ஆன் ஹெல்த்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் மெயின் இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீமை ஜஸ்ட் ஸ்கீம் பேர் மட்டும் கொண்டு போகும். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்க ஸ்கீமை தான் நம்ம செயல்படுத்துவோம். நம்ம தனிப்பட்ட முறையில் பெரிய ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு இருக்காது. சின்ன ஸ்கீம் தான் இருக்கும். அந்த சின்ன ஸ்கீம் கொஸ்டின் கேட்க மாட்டான். அவன் கேட்கறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் தான் கேட்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆர் ஹெல்த்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமை ஃபுல்லாக எழுதுறீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்து என்ன ஸ்கீம் அந்த நேம் மட்டும் எழுதுனா போதும். அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக எழுதலாம். என்ன ஸ்கீம் முடிஞ்சால் இயர் இல்லைன்னா இயர். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் டாபிக் இருக்காங்க கொஸ்டின் இப்படி இருக்கா கரண்ட் அஃபேர்ஸ்மா உடனே டெய்லி பேப்பர் போதும். அதர் தான் சயின்ஸ் அண்ட் டெக்கில் இப்போ கூட நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க. இந்த 4 கொஸ்டின் அது பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பான். நம்ம இந்தியன் சயின்டிஸ்டோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்பான். எங்களுக்கு ஊருக்குள்ள கேட்ட கொஸ்டின் இந்தியன் சயின்ஸோட ஏதோ சயின்டிஸ்டோட அச்சீவ்மெண்ட் சிம்பிள். இந்தியன் சயின்டிஸ்டோட என்ன அவங்க என்ன அச்சீவ்மெண்ட் சசிராமன் எந்த இயர் என்ன கண்டுபிடிச்சாரு அதோட மெயின் நோக்கம் என்ன ஒவ்வொரு சயின்டிஸ்ட் நேம் போட்டு அதோட படிக்கலாம். இஸ்ரோவின் சாதனைகளை விரும்பி இஸ்ரோ பற்றி கேட்பான். இல்லை இஸ்ரோ பண்ணுற ககன்யான் சந்திரயான் இந்த 2 ஸ்கீம் பற்றி கேட்பான். இஸ்ரோனால இஸ்ரோ பற்றி கேட்க முடியும். நம்ம சேட்டலைட்டை பற்றி கேட்க முடியும். தேர்டு ககன்யான் ஸ்கீம் பற்றி கேட்பான். இல்லை சந்திரயான் ஸ்கீம் பற்றி கேட்பான். இந்த 4 ஸ்கீம் தான் சயின்ஸ் அண்ட் டெக்கில் 15 மார்க் கொஸ்டின் அவங்களால கேட்க முடியும். மற்றபடி நம்ம இது வச்சு கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்கீம் இஸ்ரோ இல்லைன்னா நம்ம சேட்டலைட்டு 4th தேர்டு வந்து ககன்யான் சந்திரயான் இந்த 4 இதுலேருந்து கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்பான். சயின்ஸ் அண்ட் டெக்கில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்பான். அதை கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னிக் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சம்டைம் கேட்பாங்க. அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பான். கரண்ட் அஃபேர்ஸ் தான் மெயின் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் மட்டும் படிக்கணும். அதுதான் மெயின் கேட்பான். சம்டைம் நமக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் உள்ள எக்ஸாம்பிள் உக்ரைன் வார் வருது. உக்ரைன் வார் இருக்குது டேரெக்டாக உக்ரைன் வார் அதனால் அப்படின்னு கேட்க மாட்டோம். இந்த மாதிரி 2 கண்ட்ரியோட ரிலேஷன்ஷிப் பற்றி இந்தியன் ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பாயிண்ட்டை நம்ம உள்ளிட்டிக்கணும். இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் வருது. இந்த டிசாஸ்டரில் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்க இந்த ஸ்டேட் நேஷனல் டிசாஸ்டர் ஸ்கீம் என்ன டிசாஸ்டர் பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் போட்டுருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் போட்டுருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வேறு டவுட் கேட்க நான் சொல்கிறேன். எனக்கு இது பண்ணி பார்க்கல டவுட் கேட்க நான் சொல்கிறேன். நான் சேப்பர் ரைட் பண்ணிக்கணும் சொல்லி சும்மா கேட்குறேன். பெண் அதுதான் B5 or B7 என்ன பெண்ணும் பிளாக்காக ப்ளூவோ நீங்கள் இருந்தாலும் எழுதுங்க. திருக்குறள் கண்டிப்பாக பிளாக் தான் தெரியும். இவால்வேட் பண்ணுறாங்கல்ல நீங்கள் எழுதுகிற டைரக்ட் ஆன்சர் சீட் அப்படியே போடாதுங்க. உங்கள் ஆன்சர் சீட் ஜெராக்ஸ் எடுத்து அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் ஃபில் பண்ணுறோம்ல ரோல் நம்பர் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்குல்ல அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் பேஜில் இருந்தால் பிரிண்ட் எடுத்து ஒரு டம்மி நம்பர் கொடுத்து அந்த டம்மி நம்பர் தான் திருத்த போகும். நீங்கள் ப்ளூவில் எழுதினாலும் பிளாக்கில் எழுதினாலும் திருத்தது வந்துருக்கு. பிளாக் மட்டும்தான் தெரியும், ப்ளூ தெரியாது. நான் அழகாக எழுதிருக்கேன்னா அந்த ப்ரெசன்டேஷன் அந்த ஜெராக்ஸ் பேப்பரில் வரும். ஸோ ஒரிஜினல் நம்ம எப்படி எழுதிருக்கோம் ஒரிஜினல் நீங்கள் சின்னதாக எழுதிட்டு அதை ஜெராக்ஸ் போடும்போது எவ்வளோ சிஸ்டம் போய் மறுபடியும். ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் நீங்களே எடுத்து பாருங்கள். ஒரு பேர் பேப்பர் எடுத்துக்கங்க ஒரு ப்ளூவில் எழுதிக்கங்க அதோட ஜெராக்ஸ் போட்டதுக்கப்புறம் உங்கள் சீட் எப்படி வருதுன்னு பாருங்கள். அந்த சீட் தான் திருத்தவங்களுக்கு போகும். ஸோ உங்களுக்கு என்ன உங்கள் பெண் எந்த பெண்ணு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதை யூஸ் பண்ணி உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எதில் அழகாக வரும்
ப்ளூ ஆர் பிளாக். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எந்த பெண்ணுக்கு நல்லா வருது? நான் எழுதும்போது ஸ்டிக் பண்ணுறேன். 10 ரூபாய்க்கு ஸ்டிக் பண்ணுவாங்கல்ல, இந்த ஸ்டிக் பண்ணி 10 ஸ்டிக் பண்ணி வாங்கி வச்சுருவேன். ஏன்னா ஒரு 5 கொஸ்டின் எழுதும்போது ஸ்டிக் பண்ணி வந்து டவுன் ஆகிடும். உடனே அடுத்த பண்ணி எடுப்பேன். ஸ்டிக் பண்ணி வச்சு நான் எழுதுறேன். நிறைய பீப்புள் B7 எழுதுவாங்க, B5 A7 எழுதுவேன். இங்கிலீஷ் எழுதுறவங்க B5 பெட்டராக இருக்கும். தமிழ் எழுதுறவங்களுக்கு அந்த B7 ஃபைலுக்கு B7 தானே, அந்த பென் நல்லா இருக்கும். B7 தமிழ் சூப்பராக எழுதுவேன். நல்லா போல்டாக எழுதுறதுக்கு நமக்கு அந்த B7 பென் நல்லா இருக்கும். வேற எஸ், தமிழ் மீடியம் லட்சுமிகாந்த். இப்போ எல்லாருமே லட்சுமிகாந்த் தமிழ்நாட்டு மொழி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா இன்ஸ்டியூட் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த புக் கிடையாது, அது கிடையாது. நிறைய இன்ஸ்டியூஷன் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டம் டேரக்டாக தமிழ்நாட்டு மொழி போட்டிருக்காங்க. லட்சுமிகாந்த் தமிழ்நாட்டம் போட்டுருக்கீங்க, நான் சொல்லக்கூடாது, இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடாது. இருக்கிற புக்கு புக்கு நல்லா இருக்கும். பட் லட்சுமிகாந்த் கம்பல்சரி. லட்சுமிகாந்த் இல்லாத விஷயம் கிடையாது. லட்சுமிகாந்த் ராமகுஜா தான் அவங்களுக்கு சோசியல் எக்கனாமிக் இன்ஸ்டியூட் தான் ராமகுஜா போடலாம். சரி, கரெக்டாக கிடையாது. ராமகுஜா புக்கு இருக்கும், ப்ளஸ் நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் 11th 12th புக்கில் இருக்கும். நிறைய புக்கில் நமக்கு இருக்குது. ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் லட்சுமிகாந்த் தான். சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கு ஒன்லி டெக்ஸ்ட் புக். அது போக இந்த நெட்டில் நீங்கள் எடுத்து படிக்க வேண்டியதுன்னா எதையுமே சரி, ஒரு டோட்டல் வந்து 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கு ஒரு நோட் கொடுக்கணும். நோட் ஆன்சர் எதுவுமே ஃபஸ்ட் எழுது, பாயிண்ட் எடுத்து என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அந்த கொஷினுக்கு பாயிண்ட்ஸ் எழுதுங்க. சப்ஜெக்டிவ் போட்டுங்க, பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அதை தான் படிச்சுட்டு வந்து நீங்கள் எழுதணும். லாஸ்ட் எக்ஸாமுக்கு 1 month பிஃபோர் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கு ஒரு நோட் போட்டிருக்கோம், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு நோட் போட்டிருக்கோம், தேர்டு சோசியல் எக்கனாமிக்ஸுக்கு ஒரு நோட் போட்டிருக்கோம். கரெக்டாக டெஸ்ட் போடுவோம். 4 நோட் நீங்கள் படிக்கிறது எல்லாத்தையும் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். பேராகிராஃபில் இருக்கும், அது பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நோட் எழுதி அந்த நோட்டை படிங்க. அவன் கொஸ்டின் பல டிஃப்ரென்ஸ்லாம் கேட்பான். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இதை இதோட ஒப்பிட்டு நீங்கள் எழுதி எது பெஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்பாங்க. நம்ம அந்த சாப்டரை பற்றி என்ன கொடுத்துருக்கோம் அதை எழுத வேண்டியது. இந்த மாதிரி ஹியூமன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆக்டிவாக இல்லை, இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், இதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்பாங்க. நம்ம என்ன எழுதணும், ஹியூமன் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி மட்டும் தான் எழுதணும். கொஸ்டின் என்ன கேட்குறானோ அதை பற்றி கடைசி ஒரு வாரம் எழுதணும். இது ரெண்டையும் ஒப்பிட்டு எது பெஸ்ட்டு அப்படின்ட்டுலாம் கேட்பான். மெயின் தீம் என்ன, அந்த கொஸ்டின் அதை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் படிச்சிருக்கோம். ஹியூமன் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ உருவாக்குனாங்க, அதோட தோற்றம் என்ன, அதோட என்னென்ன ரீசன் என்னென்ன பண்ணுவாங்கலாம் எழுதி முடிச்சுட்டு அதை கடைசியில் கொஸ்டினில் கேட்குறாங்க. இது இதோட ஒப்பிட்டு எழுதுங்க, ஹியூமன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவாக கிடையாது அப்படின்னா அதை பற்றி ஒரே ஒரு பாராட்டு எழுது. அவ்வளோ கொஸ்டின் எப்படி தான் கேட்கணும், அதுக்குன்னு ஒரு தீம் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்களா, அந்த தீமை மட்டும் சொல்லிடுங்க. எம்பவர்மெண்ட்னா எம்பவர்மெண்ட்னா என்ன, உமன் எம்பவர்மெண்ட்னா என்ன, அதை பற்றி கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன, அவ்வளோ. உமன் எம்பவர்மெண்ட்னால இந்தியன் எக்கனாமி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. நீங்கள் டேரக்டாக இந்தியன் எக்கனாமி இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி இருக்கக்கூடாது. உமன் எம்பவர்மெண்ட் பற்றி எதையும் கொடுத்துட்டு இந்தியன் எக்கனாமியில் உமன் இம்ப்ரூவ்மெண்ட்டோட என்ன அதை பற்றி ஒரே அதை பற்றி நம்ம போதும். ஃபுல் என்ன மெயின் என்ன தீம் அதை மட்டும் நீங்கள் எழுதுங்க. அதை எழுதிட்டு கேட்ட கொஸ்டினை பற்றி கடைசியில் ஒரு வாரம் எழுதுங்க போதும். நெக்ஸ்ட்டு எல்லா லைன் எழுதணும்னு அவசியமே கிடையாதுங்க. எல்லா லைனும் நீங்கள் உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா எழுதவே முடியாது. அப்படி இருக்குன்னா ஒரு சூப்பர் நோட் வேணும். அவ்வளோ ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் இருக்குது, ஸ்பேஸ் விட்டு இருக்குது. ஒரு சப்ஹெட்டிங் போடுறீங்க, 4 பாயிண்ட்ஸ் எழுதுறீங்க, அடுத்த சப்ஹெட்டிங் போடுறதுக்கு மட்டும் ஒரு லைன் விட்டுருங்க. இந்த மாதிரி விடுங்க. ஒரு 5 சப்ஹெட்டிங் போடும்போது ஒரு 5 லைன் நம்ம கொடுத்துருவோம். அப்படி ஸ்கிப் பண்ணி எழுது. அப்போ தான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். எல்லா லைன் உட்காந்து வரிசையாக விடாமல் எழுதாதீங்க. லைன் விட்டு லைன் எழுதுங்க. ஃபஸ்ட்டு பிக் கொஸ்டின் 15 மார்க் ஃபஸ்ட்டு இருக்குது, செகண்ட் 6 மார்க், அப்புறம் 12 மார்க். திருத்துறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 6 மார்க் தான் தெரியும். ஸோ செகண்ட் 6 மார்க் நீங்கள் எழுதலாம். 6 மார்க்லாம் எவ்வளோ பாயிண்ட், அந்த பாயிண்ட்டுக்கு மார்க் போட்டுட்டே இருப்பாங்க. நீங்கள் 6 மார்க் நல்லா பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நெக்ஸ்ட் 2 சாப்டருக்கு நல்லா மார்க் வரும். ஸோ ஃபோக்கஸ் 6 மார்க்ஸ். 15 மார்க் எழுதி கொடுத்துருக்கோம். ஏன்னா லாஸ்ட் நம்ம எழுதணும்னா பைக்கில் நம்ம எழுத முடியாது. ஒரு 15 மார்க் ஒரு பேட்ச் எழுதணும்னா 3 பேஜ் எழுத முடியாது, பயம் வந்துடும். 6 மார்க்கில் நீங்கள் டைம் அச்சீவ் பண்ணணும். 6 மார்க்கில் நீங்கள் ஷார்ட்டாக பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கேயாவது டைம் சேவ் பண்ணணும்னு நினச்சோம்னா 6 மார்க்கில் சேவ் பண்ணுங்க. 15 மார்க் நல்லா எழுதுங்க. 15 மார்க் மேக்ஸிமம் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா 11 மார்க் போடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 11 மார்க் சூப்பராக பண்ணிங்கன்னா இல்லை 7 மார்க் போடுவாங்க.
ஸ்மாலாக பண்ணால் 476 ஜீரோலாம் போடுவாங்க. ஒருத்தர் 0 போட்டிருப்பாரு, இன்னொருத்தர் 11 போடுவார். 2 பேர் இருக்கிறதோட ஆவரேஜ் தான் அவங்க மார்க். டேரெக்டாக ஒருத்தருக்கு மாட்டாங்க. நான் ஒன்று ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு ஒரு ஷீட் கொடுத்துருவாங்க. ஷீட் நம்பர் மட்டும் போட்டுருவாங்க. பாக்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பாக்ஸுக்குள்ளே திருத்துறவர் உங்கள் ஆன்சர் ஷீட்டை பார்ப்பாரு, இந்த பாக்ஸுக்குள்ளே மார்க் போடுவார். அவ்வளோதான். அதே மாதிரி 2 எக்ஸ்பர்ட்டாக போகும். 2 எக்ஸ்பர்ட் திருத்துவாங்க. இந்த 2 எக்ஸ்பர்ட் திருத்துறதோட ஆவரேஜ் தான் மார்க். ஏ ஒருத்தர் திருத்தி முடிச்சிட்டாரு, 300க்கு 170 போட்டிருக்காரு. இன்னொருத்தர் திருத்திருக்காரு, 300க்கு 150 போட்டிருக்காருன்னா 170 + 150 = 320. ஆவரேஜ் 160 தான் மார்க். ஸோ 2 பேர் எடுத்து போகிறாங்க. அப்படின்னா நம்ம எவ்வளோ ஸ்டாண்டர்டாக நம்ம எடுத்துக்கணும். அதோட வேரியேஷன் ஒருத்தர் 170 இன்னொருத்தர் 100 போட்டிருக்காங்கன்னா தேர்ட் இன்னொருத்தர் வரும். வேரியேஷன் அதிகமாகக்கூடாது. வேரியேஷன் மார்க் 30 மார்க்ஸ் தான் வேரியேஷன். ஏக்கு பிக்கு உள்ள வேரியேஷன் 30 தான் இருக்கும். 2 தாண்டி அதிகமாக போகும்போது அது தேர்ட் ஒரு கொஸ்டினில் போகும். தேர்ட் எக்ஸ்பர்ட்டில் போகும். ரிவைஸ் இன்னொரு திருச்சிடும். அது திருத்திட்டு ஏதோ யாரோட கம்பேர் ஆகுதோ அந்த ஆவரேஜ் தான் போகும். ஸோ ஆவரேஜ் மார்க் தான் நம்ம மார்க். 1 and 2 2 பேர் இருக்கிறோட ஆவரேஜ் மார்க் தான் அவங்க மார்க். கம்பல்சரி சொல்கிறேங்க, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது, பாயிண்ட்டை போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாஸ். போஸ்ட் 10% உங்களுக்கு நான் சொல்கிறேன், எழுதி வச்சுருக்கேன். சார் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எல்லா பாயிண்ட்டும் போட்டேன், எனக்கு ஒரு ஏன்னா நான் போஸ்ட் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். புக் பண்ணால் கூட உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு சான்ஸே கிடையாது. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் வந்துடும். அந்த 20,000 பேருக்கு வந்து நீங்கள் 5,000 வர மாட்டீங்க, கண்டிப்பாக வந்துடுவீங்க. உங்களால் நம்பிக்கை. ஸோ டெஸ்ட் பைக்ஸ் இருக்குது, டெஸ்ட்டு போடுங்க. யாராவது கவர்மெண்ட் ஜாப் இருக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப் போடுவாங்க. எஸ் கண்டிப்பாக டிக்கெட்டில் வந்து எழுதுங்க, சைன் ஆகி எழுதுங்க. டெஸ்ட்டு இப்போ ரிசல்ட்டு போடல, ரிசல்ட்டு போட்டணும், லீவ் போடுங்க. ஆனால் ஒரு லாஸ் ஆஃப் பே மட்டும் ஒரு 2.5 வருஷம் இருந்தேன். பல டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, முடிஞ்சாங்க. 2 வருஷம் லாஸ் ஆஃப் பே இருந்தேன். ஏன் படிக்க முடியல, வேலை பார்த்துக்கிட்டு படிக்க முடியாது. ஸோ டெஸ்ட்டு லீவ் போடுங்க. லைஃப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் டைம் தான் வரும். ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவுமே நம்ம பின்னாடி வராது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அந்த பஸ்ஸில் நம்ம ஏறிடணும். இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த பஸ் எனக்கு வருவோம்னு நீ நோக்கிட்டு இருந்தால் பஸ் வராது. பஸ்ஸில் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் ஏறிட்டு ஆகணும்.